ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிறது திருக்குறள் தொடர்பான முக்கியமான கேள்விகள் மற்றும் கேட்கப்பட்ட கேள்விகள். இதுவும் ஒரு கேட்கப்பட்ட கேள்வி. தமிழ் நூல்களில் திரு என்ற அடமொழியோடு வருகின்ற முதல் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது 6ஆம் வகுப்பு புக்கில் இருக்கும். ஆன்சர் திருக்குறள். 2ஆம் கொஸ்டின் திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஞானப்பிரகாசம் அவர்கள். 3வது கொஸ்டின் பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் ஏ ராமானுஜ கவிராயர். அடுத்த கொஸ்டின் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே ஒரு எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 9. சி 9. நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே ஒரு உயிர் எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அவுன்ற உயிரெழுத்து யூஸ் பண்ணல. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள விதை எதுன்னு கேட்டிருக்காங்க. இடம்பெற்றிருக்க விதை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ குன்றிமணி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்று ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்பது யாருடைய கூற்று? கி ஆபே விஸ்வநாதம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளை பற்றி கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது லைன்ஸ் பார்க்க திருக்குறள் மாதிரியே இருக்கும். ஆனால் இதை சொன்னது இடைக்காடர். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் என்று கூறப்படும் நூல் எது? ஆன்சர் திருக்குறள் தான். இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகளாவிய இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் எது? உலகளாவிய ஆன்சர் திருக்குறள் தான். அடுத்த கொஸ்டின் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என பொதுநெறி வகுத்து காட்டிய புலவர் யார்? பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் ஆன்சர் திருவள்ளுவர். மாதானும் பங்கி என்ற பெயருடையவர் யார்? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். மாதானும் பங்கி சென்னா போதார் பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, திருவள்ளுவர் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? அடியாருக்கு நல்லார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திருக்குறள் பாயிரவியலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பாய் 4 முன்ன இருக்கு அப்படின்னு ஞாபகம் 4. அடுத்த கொஸ்டின் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல் எது? ஆன்சர் சி திருக்குறள். நீங்க எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.